எல்லாரும் பாடல்களை பாடலாம். எல்லாம் எழுந்து நின்று நாம் பாடல்களை பாடுவோம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 3வது பாடல், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், என் வாழ்வினிலே எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே என்கிறதான பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். வாழ்வினிலே கர்த்தரை
நிறைந்திருக்கும் என் நாவினிலே எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சியடைந்தே கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சியடைந்தே கிடக்கூடும். துங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நம் தேவனை நம்பிடுவே பாக்கியவானென வாழ்ந்திருப்பே. காக்கும் நம் தேவனை நம்பிடுவே பாக்கியவானென வாழ்ந்திருப்பே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு பழைய உடன்படிக்கையில் அந்த வெளிப்பாடு இருந்தது. கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், காலை மாலை எவ்வேளையும் என்ன செய்வேன், ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஸ்தோத்தரிக்கிறதுன்றது ஏதோ உதற்றளவில் அவர் சொல்லலை, உள்ளத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணுன்றது தான் அவர் சொல்கிறார். எல்லா நேரமும் ஆத்துமா உற்சாகமாகவே இருக்காது, சில நேரத்தில் சோர்ந்து போயிடும். அப்போ என்ன சொல்கிறார் அவர், ஆத்துமாட்ட முதல்ல பேசுகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. முதல்ல அவர் வெளியில் யார்கிட்டையும் பேசலை, முதல்ல அவர் ஆண்டவர்கிட்டையும் பேசலை, முதல்ல யார்கிட்ட தான் பேசுகிறாரு, ஆத்துமா சோர்ந்து இருக்கிற ஆத்துமாட்ட தான் முதல்ல பேசுகிறார். ஏன் பேசணும், சோர்ந்து இருக்கிற ஆத்துமா உற்சாகம் உள்ளதாய் மாறணும். அப்போது முதல்ல ஆத்துமா கிட்ட பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதை பேசி அதை உற்சாகம் அடைய வச்சுட்டு தான் அப்புறம் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை அவர் துதிக்கிறார். அதுதான் சரியான துதி எப்பயுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 6வது பாடல். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன் என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாம். அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன்
கீதங்களா என்னாலுமே பாடி தோன்றிடுவேன். பரமனை தோற்றரிப்பேன். ஜீவனுள்ளவரே இயேசு எந்தன் மீட்பர், கவலை எனக்கு இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவனுள்ளவரே இயேசு எந்தன் மீட்பர், கவலை எனக்கு இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடார். எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பரம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவேன். பரமனை தோற்றரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவேன். பரமனை தோற்றரிப்பேன். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்கச் செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவார். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். நல்ல
நான் வாழ்வேன் நித்தியமா. உலர்ந்த எலும்புகளை உயிர்க்கச் செய்தவரே, உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவார். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எங்கள் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எங்கள் வாழ்வு மலரும். எந்தன் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவனுள்ளவரே காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறினார். எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை தோற்கடிப்பேன். வான சிறைகள் சூழ எக்கால சத்தமுடன் மேகவீதியில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியா மகிமையாதராக மணவாளன் வந்திடுவார். வான சிறைகள் சூழ எக்கால சத்தமுடன் மேகவீதியில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமையாதராக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகிடுவே நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு உன்னதமான அன்பு, பூமியிலே காண கிடைக்காத ஒரு அன்பு. அதனால தான் அதுக்கு தனி பேரே எபிரேய மொழியில் உண்டாக்குனாங்க. அகாப்பேங்கிறதான் அன்பு. அந்த அன்பை தான் நினச்சி துதிக்கணும். அல்லேலூயா. ஏன் அந்த அன்பு ரொம்ப உன்னதமான அன்புனா, மனிதர்கள் இடத்துல அதை பார்க்க முடியாது. மனிதர்கள் சில நேரம் நம்மை நேசிக்கலாம், சில நேரம் நேசிக்காமல் போகலாம். அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். மனுஷனுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் ஒரு நாள் ஏமாற்றம் வருவது நிச்சயம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருமே ஏமாந்து போவோம், மனுஷனுடைய அன்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் தேவ அன்பை எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஒரு நாள் ஏமாற்றம் கிடையாது. காரணம், ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை. அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னதை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய தேவன் அல்ல. தீமையான காரியத்தை சொன்னால் மட்டும்தான் மனசு மாறுவார். நன்மையான எந்த காரியத்தையும் சொல்லிவிட்டு அவர் மனசு மாறினதான் நீங்கள் பைபிளில் வாசிக்கவே முடியாது. அவருடைய வார்த்தைகள் சத்தியம். அவர் சொன்னதை என்ன செய்வார்? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு ஒரே காரணம் தான், அவர் நல்லவர். அவரை போன்ற நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்தவர்களாய் அதற்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள்
உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் மட்டும் இருக்கிறோம் பிதாவே. எல்லா துதியும், எல்லா கனத்தையும், எல்லா புகழையும், எல்லா ஸ்தோத்திரங்களையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த நீர் போதுமானதுக்கும் அதிகமான தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆராதனையின் எல்லா பகுதியிலும் ஆட்கொண்டு வழிநடத்துவருமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.